ரிஷபராசிக்கு எப்பவுமே ஆரோக்கியத்தில் இப்போ கடந்த நான் சொன்ன மாதிரி 2-3 வருஷமாக ரொம்ப ட்ரபிள் பண்ணக்கூடியது ஆரோக்கியம் தான். பணம் பெரிய அளவில் இழந்திருக்காங்க, நேரத்தையும் இழந்திருக்காங்க, வேலை செய்ய முடியாத அளவுக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் அட்டாக்காக இருக்குது. ரிஷபத்துக்கு மெயின் பிரச்சனை இந்த ஆரோக்கியத்துக்கு எதுக்காகன்னா, சந்திரன் உச்சம் பெறுகின்ற ஒரு ராசி. சந்திரன் மைண்டு. இப்போ மைண்டு உச்சம் பெற்றால் என்ன ஆகும்னா ஓவர் திங்கிங் வரும், மைண்டு நிற்காது. சந்திரனே ஃபாஸ்டஸ்ட் பிளானட், 27 நாளில் மொத்தத்தையும் சுற்றிட்டு வந்துடுவார். நீங்கள் அதுக்கு மேலே அடிக்குது 2700 கிலோமீட்டர் ஸ்பீடில் மைண்டு இவால்வ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி இருக்காது, உங்கள் மைண்டு போகிற வேகத்துக்கு. வாழ்க்கை என்ன நடக்கணுமோ அது நடக்கும், எது நடக்காதோ உருண்டு ஓடினாலும் நம்ம தர்மம், நம்மளுடைய பக்தி அதை மாற்றும் விதியை. அதை தவிர நடக்காதது நடக்காது. ஆனால் தர்மத்துக்கும் பக்திக்கும் சக்தி உண்டு. அதைத்தான் கிருஷ்ண பரமாத்மா எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு காட்சியை வைக்கிறார் பகவத்கீதையில். குருக்ஷேத்திரத்தில் எந்த மதத்திலையும் பார்த்தீங்கன்னா படைத்தவன் படைத்த பொருள்கிட்ட போய் பிச்சை கேட்கறதில்ல. படைப்பாளி தான் படைத்த ஒரு பொருள்கிட்ட போய் பிச்சை கேட்குறான். யார்? கிருஷ்ணர் கர்ணன் கிட்ட போய் பிச்சை கேட்குறார், நீ செஞ்ச தர்மத்தெல்லாம் கொடுது. கிருஷ்ண பரமாத்மா உலக மக்களுக்கு சொல்லக்கூடியது இதுதான், என்னை விட தர்மம் மேலானது. அந்த பாடத்தை சொல்லித்தரதான் இந்த காட்சியவே அமைக்கிறார். நான் ஒன்றும் இல்லைடா, நீ என்னை கும்பிட வேணாம், நீ என்னை பார்க்க வேண்டாம், கோவிலுக்கு வர வேண்டாம், அர்ச்சனை செய்ய வேண்டாம், தர்மத்தை கடைபிடி.